எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமான வித்தியாசமான விசுவாசம் நமக்கு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னது விசுவாசி இல்லை. ஏன்னா விசுவாசிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது சாத்தானை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுது, அவன் வந்து விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடுங்கவும் செய்கிறான். அப்போ அவன் பரலோகம் போக முடியுமா? என்ன முடியாது. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும், நம்ம வந்து விசுவாசியாக இருக்க தேவையில்லை, நாம் சீசர்களாக மாற வேண்டும். சீசர்கள் யாரு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்கள் தான் சீசர்கள். சும்மா கேட்கிறவங்க எல்லாம் விசுவாசின்னா அப்படி பார்த்தா நீங்க வந்து இன்றைக்கு வந்து எல்லாரும் வந்து பரலோகம் போறவங்களா இருக்கணும், ஆனா அவங்களுடைய வாழ்க்கை மாறுவதில்லை. அப்ப நீங்க வந்து ஒரு சீசர்களாய் மாற்ற வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமை. யாருக்கு? சபைக்கு. அது என்ன சொல்றாரு? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி பிரசங்கிக்கும்படி இல்லை. என்ன நம்ம சொல்றதெல்லாம், ஆண்டவர் சொன்னதெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் அழகா பிரசங்கம் பண்ண முடியும். ஆனா பிரசங்கம் பண்றது முக்கியம் இல்லை, அந்த பிரசங்கத்தை கேட்டு கை கொள்ளுகிறவர்களாக, கை கொள்ளும்படினா என்ன, அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக. இந்த கை கொள்ளும்படியாக அப்படின்னா நீங்க வந்து வந்தோம், ஏதோ வார்த்தையை கேட்டோம், நல்லா இருந்துச்சு, ரைட்டு கேட்டோம், நம்ம திரும்ப போயிட்டு பழையபடி வாழ்ந்தோம்னா அது வந்து நீங்க கீழ்ப்படிதல் இல்லை. அப்ப என்னன்னா சபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? முதலாவது நீங்க போய் சகல ஜாதிகளையும் சீசராகணும். இது நம்மளால முடியுமா? முடியாது, கஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சகல அதிகாரமும் வானத்திலும் பூமியில எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்க புறப்பட்டு போங்க. புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து அதை கை கொள்ளும்படியாக, அதை கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன். சில நாட்கள் உங்க கூட இல்லை. வரப்போகிற ராஜா முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று பாட்டு பாடணும். அழகா, ரொம்ப ராகமான பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. அதனால ஈஸியா நமக்கு பாடுறது ரொம்ப சௌகரியமா இருக்கு, அதனால பாட்டு பாடுறோம். ஆனா அதை யோசிச்சு பார்த்தீங்களா? முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று, திரும்பவும் சேர்த்திடவே ஆயத்தமாய். எப்படி ஆயத்தமாக இருக்க முடியும்? நீங்க அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு அதன்படி வாழ்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய வார்த்தையை வந்தோம், கேட்டோம், அதுக்கப்புறம் அதே மாதிரி வாழ்ந்தோம்னா அது வந்து சரியான வாழ்க்கை இல்லை. ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, வந்தோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம், அதன் பிரகாரம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதன்படி நம்ம உபதேசித்து மக்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஆசீர்வாதம், அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீசர்களாய் மாற்ற வேண்டிய ஒரு கடமைக்கு தான் ஆண்டவர் வந்து
18வது வசனம். ஏன்னா சபை எதற்காக இருக்கிறது? முதலா சீஷர்களாக மார்க்க வேண்டும். இப்ப சபையினுடைய தலைவர் யார்? இதுக்கு இங்க பதில். சரியா? 16வது அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். யார் சொல்றா? கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் என் சபையை கட்டுவேன். அப்ப இங்க சர்ச்சு கட்டுறது யாரு? கிறிஸ்து. இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம சமயத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கலாச்சாரம் ஜென்ரலாவே எங்க போனீங்கன்னா அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போனேன், இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு அவரா செத்தாரு? உங்களது சிலுவை மரணத்திலிருந்து அவரா உங்களை மீட்டு கொண்டாரு? யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம வந்து புரிந்து கொள்வதில்லை. ஆமா, சபை ஐக்கியம் முக்கியம். ஒரு சபைக்கு ஒரு பெயர் இருக்கிறது ஓகே. ஆனா நீங்க என்ன புரிந்து கொள்ளணும், இந்த சபையினுடைய தலைவர் கிறிஸ்து. இது கிறிஸ்து கட்டுற சபை. இந்த சபையும் நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், நம்ம கட்டக்கூடிய இந்த ஆண்டவரோடு சேர்ந்து கட்டக்கூடிய இந்த ஹில்லிங்டன் சபையும் இது நம்ம முயற்சியா இருந்தா ஒண்ணுமே வேலைக்காக ஒண்ணுமெல்லாம் போகும். இது ஆண்டவர் கட்டுனா என்ன பின்பகுதி பாருங்க, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எப்பவுமே சபையை வந்து கிறிஸ்து கட்டணும், நம்ம கூட சேர்ந்து தான் கட்டணும். அண்ணன் கிங்ஸ்ல எனக்கு லீட் பண்ண போறாங்க, அவங்களும் செல்வியக்காவும் இருந்து இதை வழிநடத்த போறாங்கன்னா அவங்க தலைவர் இல்லை, கிறிஸ்து தான் தலைவர். அவங்க உடன் ஊழியக்காரர்கள் தான். கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை கேட்டு அவங்க செய்யறவங்களா இருக்கும். எப்பவுமே வந்து சபையினுடைய அடிப்படை என்னன்னா, சபை என்ன நோக்கத்திற்காக இருக்கிறது, அதை கட்டுவது யாராக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவா தான் இருக்கும். கிறிஸ்துவுக்கு நம்ம உடன் ஊழியக்காரர்களாக தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பிரச்சனை தான். ஏன்னா நீங்க 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் இங்க ஒரு விரல் வச்சுக்கோங்க, நீதி பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. பக்கம் 249 புதிய ஏற்பாடு பகுதியில், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். இங்க உடன் வேலையாட்கள் என்று சொல்றது என்னன்னா, கிறிஸ்துவினுடைய உடன் வேலையாட்கள். நம்ம 2 பேரும் செய்யறது இல்லை. இப்ப நீங்கள் நானும் சேர்ந்து செய்யறது, இல்ல அண்ணன் கூட சேர்ந்து செய்யறது, இல்ல யார் கூட சேர்ந்து செய்யறது, அந்த இது சொல்லல. அது சொல்வது எங்க? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் சொல்றது. இங்க சொல்றது என்னன்னா, நம்ம கிறிஸ்துவோடு சேர்ந்து செய்யக்கூடிய உடன் வேலையாட்கள். அப்ப என்ன, கிறிஸ்து சபையை கட்டுகிறார், அவரோடு கூட சேர்ந்து நம்ம கட்டணும். நிறைய சாராக்கள் தான் நீங்க எழுப்பப்படுறாங்க ஊழியர்களே. உங்க எல்லாரும் சரி, சாரா என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு உதவி பண்ணாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, 75 வயதா இருக்கும்போது உனக்கு ஒரு புள்ள வரப்போகுதுன்னு. ஒன்றும் நடக்கல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தாங்க, இது ஆண்டவருக்கும் முடியல, பாவம், ஆண்டவருக்கு கஷ்டம், அதனால இந்த நீ ஹேகார் கூட போய் படுத்து இன்னொரு புள்ள பெற்றுக்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு உதவி பண்ணாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை நம்ம இந்த நாலு உலகத்துல இன்னைக்கு நம்ம பிரச்சனையா பாடுபட்டு இருக்கோம். அதனால நம்மளும் வந்து மேதாவித்தனமா இல்ல அதிக பிரசங்கித்தனமா ஆண்டவருக்கு ஐடியா சொல்லக்கூடாது. அவர் சொல்றதை கேட்டு செய்யக்கூடிய மக்களா நம்ம. ஏன்னா இந்த கற்பனைகளை கை கொள்வது, கற்பனை அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கக்கூடியது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான காரியம். ஏதோ கொஞ்சம் வசனம் தெரிஞ்சது, நமக்கு வந்து பிரசங்கம் தெரியும், நம்ம இது பண்ண முடியுங்கிறதுக்காக நம்மளா ஏதாவது செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் என் சபையை கட்டுவேன். அப்ப ஆண்டவர் கட்டுற சபையில் என்னன்னா, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டார். அப்ப நம்ம எப்ப என்னன்னா, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்டு நம்ம சொல்லும் போது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அங்கு நம்ம ஜெயத்தை பாட முடியும். பாடணுமே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த இடத்துல ஆண்டவருக்கு சபை கட்டுறது கஷ்டமான வேலையா? கிடையாது. இந்த பகுதியில் உள்ள மக்களை ரட்சிப்பது ஆண்டவருக்கு கஷ்டமான வேலையா? கிடையாது. ஆனா ஏன் முடியல? ஏன்னா அவருக்கு வேலை பார்ப்பதற்கு ஒரு சரீரம் தேவை. ஆண்டவருடைய
ஆரம்பத்தில் நம்ம கிறிஸ்துவோட சேர்ந்து செய்கிறோம், கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வேறுபாடு வந்து விடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு நம்ம நிறைய பார்க்கிறோம், தமிழ் சபைகள்ல கிட்டத்தட்ட இங்க எல்லாமே வந்து ஆரம்பம் நல்லா இருக்குது, ஆனா வழி போக போக பாதை மாறி விடுகிறார்கள். அப்ப நம்ம என்னன்னா அடிப்படையில் எப்பவுமே நம்ம என்ன சோதித்து கொள்ள வேண்டும், எந்த காரியம் செய்தாலும் இது ஆண்டவர் சொல்லி செய்யறோமா, இது ஆண்டவருக்கு உகந்த காரியமா, இதன் மூலம் ஆண்டவருடைய
இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து உயிர் தெழும்பி வர பண்ணின அதே ஆவியானவர் நீங்க உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறாரா, அந்த ஆவியானவர் உங்களை என்னையும் வழி நடத்துவார். அந்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுப்பார். அதனால நம்ம எதை சார்ந்து வாழ வேண்டும் என்றால் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். அப்ப நீங்க உடன் ஊழியக்காரர்கள் வந்து நீங்க அப்ப வந்து அந்த மாதிரி புரிந்து கொண்டீங்கன்னா, இன்னைக்கு இவங்களை வச்சு பேசலாம், நாளைக்கு உங்களை வச்சு பேசலாம், நாளைக்கு இன்னொருத்தர் வச்சு வந்து ஆராதனை நடத்தலாம், இன்னொருத்தர் வச்சு இது பண்ணலாம். யாரை கொண்டு வேண்டும் என்றாலும் தேவன் தன்னுடைய சபையை கட்டுவார். இது இந்த ஆள் தான் முக்கியம் கிடையாது. அப்ப நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்னா, ஒருவருக்கு ஒருவர் இசைந்து வேலை பார்க்கக்கூடிய மக்களா இருக்கும். 2 உதாரணம் சொல்றேன், பின்னாடி வரும்போது என்ன சொல்றாங்க, கூட வேலையாட்களா இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் மாளிகையும். பண்ணை ஒரு தோட்டத்துல எல்லா விதமான செடிகளும் இருக்கு. பூச்செடி இருக்கு, கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் செடிகள் இருக்கு, கனிகள் இருக்கு, அப்புறம் முள் செடி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்னன்னா, ஒரு தோட்டத்துல எங்க எதை இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். நீங்க வந்து ஒரு ரோஜா பூவா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஆரஞ்சு இதை பார்த்து நீங்க வந்து கேவலமா பார்க்க முடியாது. இல்ல பழமா இருந்ததுன்னா பழத்துல எல்லா விதமான பழங்களும் இருக்கு. பூசணிக்காய் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஒரு இந்த கதை தெரியும் ஞாபகம் இல்லை? ஒருத்தன் போய் பார்த்தானா, பெரிய பூசணிக்காய் செடியில் அப்படி கொடியில தரையில கிடச்சான். பார்த்தானா, என்ன ஆண்டவர் இப்படி படைச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி இவ்வளவு பெரிய காய தரையில போற செடியில போய் படிச்சுட்டாரு. இது ஒரு நல்ல செடி, இந்த மரத்துல இருந்தா எவ்வளவு வடிவா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இவ்வளவு பெரிய சட்டியாட இவ்வளவு பெரிய காய், இது ஒரு சின்ன கொடியில அப்படின்னு நினைச்சிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஆலமரத்துக்கு கீழே படுத்தாங்க. ஆலமரத்துல இருந்து மேல இருந்து அத்தி பழம், ஒரு சின்ன பழம் மேல விழுந்துச்சான். விழுந்தோடனே எந்திரிச்சாங்க. அப்ப அவன் யோசிச்சாங்க, இவ்வளவு பெரிய பூசணிக்காய் மேல இருந்து என் மேல விழுந்திருந்தா. அப்ப என்னன்னா, ஆண்டவர் அவனவனுக்கு தக்கதாக தன்னுடைய கிருபையை அருளியிருக்கிறார். நம்ம எல்லாம் என்ன சேர்ந்து செய்யணும்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு நிறைவு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆண்டவர் சொன்ன 2 காரியம், சபைக்கு கொடுத்த 2 காரியம் என்ன? ஒண்ணு வந்து ஞானஸ்தானம் கொடு, இன்னொன்னு வந்து அப்பமும் திராட்சை ரசமும் சாப்பிடுன்னு சொல்லி. இந்த அப்பம் என்பது என்ன? அப்பத்தை ஏன் பிச்சு கொடுக்குறோம்? நம்ம இதில் கொடுத்தாலும் உடைச்சு கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? உடைச்சு பிச்சு ஏன் கொடுக்குறோம்? அதாவது இந்த அப்பம் என்பது முழுமையான வடிவம். இதை பிச்சு உங்க எல்லாரும் கையிலையும் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பங்கு வந்தது. அப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா
அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அப்ப என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திவாரத்தின் மேல் நம்ம கட்ட ஆரம்பிக்கணும். நீங்க போய் ஒரு இந்த பகுதியில் உள்ள ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு மக்களை போய் பார்த்து கூட்டு வந்தீங்கன்னா, அவர் இங்க வர்றாரு, சபைக்கு வர்றாரு, சபைக்கு வந்த மாத்திரத்துல அவர்கிட்ட இன்னொருத்தவங்க அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு செய்தியை சொல்றாங்க, இல்ல இன்னொருத்தவங்க ஜெபம் பண்ணி அவங்க குணமாயிறாங்க அப்படின்ன உடனே உங்களுக்கு என்ன வரக்கூடாது, இனிமேல் அவங்க என்னைய மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. இல்ல அவங்களுக்கு அந்த இது வந்த உடனே அவங்க அடுத்தவங்ககிட்ட போய் பேச ஆரம்பிச்சாங்க, இல்ல உங்ககிட்ட அதிகமா பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க அடுத்த ஆளுக்கு நீங்க ஏற்றி விடக்கூடிய மக்களா இருக்க வேண்டும். அப்படி இல்லாம நீங்க நான் அந்த ஆத்மாவை கொண்டு வந்தேன், நீங்க பாரு அவங்க என்கிட்ட பேசுறதே இல்லை, அவங்க யாரும் என்னை கண்டுக்கிறதே இல்லை, அவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படி ஆயிட்டாங்கன்னு பொறாமையிலையும் போட்டியிலையும் இருந்தீங்கன்னா நீங்க சரியான ஊழியக்காரன் கிடையாது. ஏன்னா அவர் சொல்றாரு, நீ கட்டக்கூடிய கட்டடம் எதுல கட்டலாம், கல்லுல கட்டலாம், வைக்கோல்ல கட்டலாம், மரத்துல கட்டலாம். இப்ப நீங்க கல்லு, வைக்கோல், மரம், இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம ஒரு 10,000 பவுண்ட் வச்சுக்கணும். 10,000 பவுண்டுக்கு மரம் வாங்கினா எவ்வளவு வரும்? ஒரு லோடு வருமா? வரும். வைக்கோல் வாங்கினா ஒரு 10 லோடு வரும். கல் வாங்கினா எப்படி ஒரு 4-5 லோடு வரும். வைரக்கல் வாங்கினா ஒரு சின்ன கல் தான். ஆனா எல்லாத்தையும் அக்கினி சோதிக்கும். அக்கினியில் என்ன ஆகும்? வைக்கோல், மரம் என்ன ஆகும்? ஆனா இது பாருங்க. அப்ப நம்ம கட்டக்கூடிய வியாபாரம் எதுக்காக கட்டுறோம்னா, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கட்டக்கூடியதா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அக்கினி பரிசோதிக்கும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், நன்றாக செய்தாய், உண்மையும் உத்தமமாக செய்தாய் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப இந்த நம்ம ஹில்லிங்டன் சபை எதற்காக கட்டப்படுகிறது? இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து அவர்களை சீஷர்களாய் மாற்றுவதற்காக, அந்த ஒரு குறிக்கோளுக்காக இதை கட்டுறோம். இந்த சபையினுடைய